இப்படி ஒரு பொரியல் இருந்தால் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, ஏன் வெறுமனே சாதத்தில் கலந்து சாப்பிட்றது கூட தேவாமிர்தமாக இருக்கும். வாங்க ஆந்திரா ஸ்பெஷல் தொண்டைக்காயை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 10 பல்லு பூண்டு, நீல வாக்கில் நறுக்குன கோவக்காயை அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாம அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. ஆந்திரா ரெசிபியோட ஹைலைட்டே வெங்காயம் ஃபர்ஸ்டே சேர்த்த மாட்டாங்க. காய் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கி கொடுப்பாங்க. அதனால வெங்காயம் வந்து சொதன்னு இல்லாம கடைசி வரைக்கும் நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இப்படியே நீங்க சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா சீரகம் சேர்த்து நல்லா கொரப்பா அரைச்சு ஃபைனலா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.